காரசாரமாக 65 மாதிரி ஏதாவது சாப்பிட்ணுமா? பட் கம்மியான ஆயில், முக்கியமாக வெஜிடேரியன். சோயா 65 எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. தண்ணியில் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணி 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்ச சோயா சங்க்ஸ்லேருந்து தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், சால்ட், கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்ச சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணலாம். கொஞ்சம் அந்த டேங்கி ஃப்ளேவருக்காக ஒரு லெமன் இதில் ஸ்க்வீஸ் பண்ணுறேன். கடைசியாக ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கை ஃபுல்லாக சாப் பண்ண கொத்தமல்லியை இது மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனா அவ்வளோதாங்க, டேஸ்டான சோயா 65 15 மினிட்ஸில் ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.